சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன் சாயப்பா என்று உனக்கு ஆறுதல் வாக்கினை தரவில்லை. என் அன்பு குழந்தையே, ஆறுதல் வாக்கு தர வேண்டிய அவசியமும் இப்பொழுது வரவில்லை. உனக்கு சத்திய வாக்குகளை கொண்டு வந்திருக்கின்றேன். உன்னை ஆறுதல் படுத்தியது எல்லாம் போதும் என் குழந்தை. கஷ்டப்படுகிறது, வேதனைப்படுகிறது என்று சொல்லி இதுவரையிலும் நான் உனக்கு சொன்ன ஆறுதல் அத்தனையும் போதும். இனிமேலும் நான் உனக்கு ஆறுதலை மட்டும் சொல்லிக் கொண்டிருந்தால் என் குழந்தைக்கு இந்த வாழ்க்கையின் மீது வெறுப்பு வந்துவிடும். என்ன நடக்கிறது? தெய்வம் நமக்கு ஆறுதலை மட்டுமே சொல்லிக் கொண்டிருக்கின்றதே. நமக்கு நடக்கவிருக்கின்ற விஷயங்களை பற்றி எந்த ஒரு உண்மைகளையும் தெய்வம் நமக்கு எடுத்துச் சொல்லவில்லையே என்று நினைத்து கொண்டிருக்கின்ற என் குழந்தைக்கு, இன்று உன் அப்பா நான் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகிறதோ அதை எல்லாம் என்னவென்று எடுத்துச் சொல்ல வந்திருக்கின்றேன். நான் இருந்து உனக்கு நடத்தக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் இனி எந்நாளும் உன்னை நல்வழிப்படுத்தப் போகின்றது. இனி எந்நாளும் உன்னை இந்த வாழ்க்கையில் பேரதிசயத்தை காண்பிக்கப் போகின்றது. என் அன்பு குழந்தையே, யோகம் இருக்கின்ற குழந்தைகளால் மட்டும்தான் இன்று உன் அப்பா என்னுடைய வாக்கினை கேட்க முடியும். என்ன நடந்தாலும் சரி, ஒரு விஷயத்தை மட்டும் நீ சரியாக புரிந்து கொள். எவ்வளவு கஷ்டங்கள் உன்னை சூழ்ந்து வந்தாலும் நிச்சயமாக நீ பிழைத்துக் கொள்வாய். அந்த திறமை உனக்குள் இருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னால் என்ன முடியும், ஏது முடியும் என்பதனை நான் நன்கு அறிவேன். உன்னால் முடிகின்ற விஷயங்களை பற்றி மட்டும்தான் நான் எப்பொழுதும் உனக்கு எடுத்துச் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். எந்த விஷயங்களை எல்லாம் இந்த வாழ்க்கையில் உன்னால் நடத்த முடியுமோ அதை பற்றி மட்டும்தான் நான் உடத்தில் எடுத்துச் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். இனிமேலும் என் குழந்தை, எதற்காகவும் நீ வருந்தாமல் உன்னோடு உன் அப்பா சொல்கின்ற வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுத்து உன்னுடைய வாழ்க்கையை நீ நல்வழிப்படுத்திக் கொள்ள எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும். நீ நினைக்கலாம், உன்னை புரிந்து கொள்ள யாருமில்லை, இந்த வாழ்க்கையில் உன்னை என்னவென்று தெரிந்து கொள்ள யாருமில்லை என்று. ஆனால் உண்மையில் உன்னை பற்றி நன்கு அறிந்தவர்கள் யாராவது உன் வாழ்க்கையில் இருப்பார்கள். ஒரு சிறு குழந்தையாக கூட அது இருக்கலாம். உன்னுடைய மன உணர்வுகளுக்கு யார் ஒருவர் மதிப்பு கொடுத்தாலும் அவர்களை எந்நாளும் உன் வாழ்க்கையில் உன் அருகில் வைக்க நீ கற்றுக்கொள்ள வேண்டும். உன்னுடைய மதிப்பு அவ்வளவு எளிதில் யாருக்கும் புரிந்து விடுவதில்லை. யார் மீது அதிக அன்பு கொடுக்கின்றாயோ, யாரை உலகமென்று நம்புகிறாயோ, அங்கிருந்தால் உனக்கு அவமானங்கள் உன்னை தேடி வரும். இது ஒவ்வொரு நொடியிலும் உன் வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கின்ற உண்மை. எந்த இடத்திலும் அவமானப்படுத்தப்பட்டு வேதனைப்படுத்தப்பட்டு என் குழந்தை நீ நிற்கின்ற நிலை வரும்பொழுதெல்லாம் அந்த நேரத்தில் நீ கையெடுத்து வணங்குகின்ற ஒரு விஷயம் என்றால் அது தெய்வ நம்பிக்கை ஒன்றே மட்டும்தான். தெய்வத்தை கையெடுத்து நிற்கின்ற என் குழந்தை, இந்த வாழ்க்கையில் நீ நினைத்த ஒவ்வொரு விஷயத்தையும் நிச்சயமாக இனி உன்னால் அடைய முடியும் என்பதனை நீ நம்பு. நான் உன் முன்னால் இன்று உனக்கு எதையெல்லாம் கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றேனோ, நான் உன் முன்னால் நின்று எதையெல்லாம் உனக்கு தர வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேனோ, அதையெல்லாம் இனி உனக்கு எப்பொழுதுமே சரியாக தருவேன் குழந்தை. யாரோ ஒருவர் உன்னுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளவில்லை என்றால் பரவாயில்லை. ஆனால் யார் ஒருவர் உன் வாழ்க்கையில் எல்லாம் இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றாயோ, அவர்கள் உன்னுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்கவில்லை எனும் பொழுது நிச்சயமாக இந்த வாழ்க்கை இனி நமக்கு வேண்டாம் என்கின்ற எண்ணம் உனக்கு தோன்றிவிடுகின்றது. இந்த சூழ்நிலையை எப்படி கையாள்வது என்று தெரியாமல் என் குழந்தை நீ மனம் குழம்பி நிற்கிறாய் அல்லவா? உனக்கு இந்த சூழ்நிலையை கையாளக்கூடிய மன வலிமையை நான் உனக்கு தருகின்றேன். சாயப்பா சொல்கின்ற சத்திய வாக்கு என்ன தெரியுமா? உன் உணர்வுகளுக்கு ஓரிடத்தில் மதிப்பில்லை என்றால் அந்த இடத்தில் அந்த மதிப்பினை கேட்டு ஒருபோதும் கையேந்தி பிச்சை எடுக்காது. என் குழந்தையை, அதைவிட அந்த இடத்தை விட்டு நீ விலகிச் செல்வது நல்லது. சாயப்பா இது போன்று சொல்லிவிட வேண்டிய அவசியம் என்ன? என் குழந்தையின் வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும் என்று தானே நினைத்திருக்க வேண்டும். அதை விடுத்து நீ இது போன்ற ஒரு நிலைக்கு செல்ல வேண்டும், உன்னை தனிமைப்படுத்த வேண்டும் என்று இந்த சாயப்பா நினைப்பதற்கு என்ன காரணம் தெரியுமா? நீ அவ்வளவு துன்பங்களையும் அனுபவித்து விட்டாய், எல்லா கஷ்டங்களையும் அனுபவித்து விட்டாய். யாரை நம்பி இந்த வாழ்க்கைக்குள் நுழைந்தாயோ அவர்களாலேயே அவர்கள் சார்ந்தவர்கள் உன் மனதை அதிகமாக நோகடித்திருக்கிறார்கள். தவறு ஏதும் செய்யாமல் இந்த வாழ்க்கை நீ அனுபவித்தது போல கஷ்டங்கள் வேறு யாரும் அனுபவித்தது கிடையாது. நல்ல நிலையை இந்த வாழ்க்கையை கொண்டு வர வேண்டும் என்று நினைத்ததுதான் இப்பொழுது உன்னுடைய தவறாக மாறி இருக்கின்றது.
எங்கே நீ நல்ல நிலைக்கு வந்து விடுவாயோ என்று சொல்லி இந்த வாழ்க்கை உனக்கு மேலும் மேலும் பல கஷ்டங்களை காண்பித்து கொடுக்க தொடங்கிவிட்டது. இனிமேலும் எதற்கும் என் குழந்தை நீ தேவையில்லாத எண்ணங்களோடு இருக்காதே. இந்த சாயப்பா சொன்னது போல தனிமை என்ற ஒன்று இப்பொழுது உனக்கு மிகவும் அவசியமாக தேவைப்படுகின்றது. இந்த தனிமை உனக்கு இந்த வாழ்க்கை என்றால் என்னவென்று நிச்சயமாக சொல்லிக் கொடுக்கும். இந்த தனிமை உன்னுடைய வாழ்க்கையை பற்றிய அத்தனை உண்மைகளையும் நிச்சயமாக உனக்கு எடுத்துச் சொல்லும். உன்னை சுற்றி என்ன நடக்கிறது, இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதனை நிச்சயமாக என் குழந்தை இன்னும் ஒரு நிமிடத்தில் என்னவென்று நீ புரிந்து கொள்வாய். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய உண்மையான அன்பை எத்தனை முறை காயப்படுத்தினாலும் மீண்டும் மீண்டும் நீ இறங்கிச் செல்வதனால் அதையே செய்துவிட துணிந்து நிற்கிறார்கள். உன்னுடைய அன்பு அவர்களுக்கு சில காரமாக மாறிவிட்டது. நாம் எப்பொழுது என்ன செய்தாலும் மீண்டும் மன்னித்து நாம் இந்த வாழ்க்கையை வாழ்ந்து விடலாம் என்பதுதான் அவர்களின் எண்ணமாக இருக்கின்றது. அவர்கள் நினைப்பது பொய் என்று நீ நிரூபித்து காட்ட வேண்டிய நேரம். யாருடைய உணர்வுகளுக்கும் மதிப்பு கிடைக்காத பொழுது அந்த இடத்தில் ஒரு நொடி கூட நீ நின்று வாழ கற்றுக்கொள்ளாதே. உனக்கான மதிப்பு என்றென்றுமே இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர வேண்டும். நீ எந்த விஷயங்களை எல்லாம் இந்த வாழ்க்கை உன்னை விட்டு அடுத்த இதுவை நோக்கி செல்கிறதோ என்று நினைக்கின்றாயோ, அந்த விஷயங்களை எல்லாம் மீண்டும் இந்த வாழ்க்கையில் நீ உறுதியாக பெற்றுக்கொள்ள தயாராக இருக்க வேண்டும். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம், உன் அப்பா உன்னை தேடி வருகின்ற இந்த நேரம், இனி உனக்கு நடப்பது அத்தனையும் நல்லதாக நடக்கும் என்பதனை உனக்கு புரிய வைக்கக்கூடிய நேரம். இனிமேல் எதற்காகவும் என் குழந்தை நீ கண்ணீர் வடிக்க வேண்டாம். சாயப்பா சொன்னது போல உன்னுடைய மன வலிமையை பொறுத்து இனிமேல் எந்த ஒரு விஷயத்தையும் எதிர்கொள்ள என் குழந்தை அதிகமான மன கஷ்டங்களும் மன கவலைகளும் வரும்பொழுது, அதிகமான துன்பங்கள் உன்னை வாட்டி வதைக்கும் பொழுது சற்று தனிமை என்ற ஒன்று உனக்கு மிகவும் அவசியமாகி விடுகின்றது. இந்த தனிமையினால் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கக்கூடிய நன்மைகள் பல இருக்கின்றது. இந்த தனிமையினால் நீ அடையக்கூடிய சந்தோஷங்கள் இன்னமும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்க காத்து கொண்டிருக்கின்றது. உன்னை சுற்றி எப்பொழுதுமே தீய எண்ணங்கள் கொண்ட மனிதர்கள் அதிகமாக இருப்பதனால் நீ எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கையை அடைய முடியாமல் தவித்து நிற்கிறாய். முன்னேற்றம் என்ற ஒன்று உனக்கு ஒருபோதும் கிடையாது. இந்த வாழ்க்கையில் நீ தேடிய சந்தோஷங்கள் எல்லாம் ஒருபொழுதும் உனக்கு நிலைக்கவில்லை. இனிமேல் நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி வருகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ என்னவென்று தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். நம்மோடு பயணிக்கின்ற இந்த மனிதர்கள் எல்லாம் எப்பேற்பட்ட கெடுதலான எண்ணங்களோடு நம்மை சுற்றி வருகிறார்கள் என்பதனை புரிந்து கொள். இவ்வளவு கஷ்டங்களும் இவ்வளவு வேதனைகளும் உன் மனதில் இருக்கின்ற எண்ணங்களும் என்னவென்று புரிந்து கொள்ள முடியாமல் இந்த மனிதர்கள் மேலும் மேலும் உன்னை சுற்றி வருகின்ற பொழுதில் உன்னை உண்மையாக புரிந்து கொள்கின்ற ஒருவர் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் இருக்கிறார் என்று நான் உன்னிடத்தில் சொல்கின்றேன். தெய்வம் அதை எப்பொழுதுமே செய்யும் என்பது உண்மை. ஆனாலும் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற ஒரு சிறு குழந்தையினுடைய உண்மையான முகம் உனக்கு தெரிய வரப்போகின்றது. அந்த குழந்தை உன்னுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு உனக்கான மன ஆறுதலை தருகின்றது. நீ கண்ணீர் சிந்தும் போது எதற்காக கண்ணீர் வடிக்கின்றாய் என்று ஒரு சிறு கரங்கள் உன் கண்ணீரை துடைக்கும்பொழுது அந்த நிலையில் நீ உணர்ந்து விடலாம். இந்த வாழ்க்கை உனக்காக ஒட்டுமொத்த சந்தோஷங்களையும் இவர்களுக்குள் தான் மறைத்து வைத்திருக்கிறது என்று. இது போன்ற வாய்ப்புகள் யாருக்கும் அவ்வளவு சுலபமாக கிடைத்து விடுவதில்லை. இது போன்ற விஷயங்கள் யார் வாழ்க்கையில் அவ்வளவு எளிதாக நடந்து விடுவதில்லை. எல்லா குழந்தைகளும் இது போன்று ஒருவருக்கு ஆறுதலை சொல்வார்களா என்று கேட்டால் அது நிச்சயமாக நம்ப முடியாத ஒரு விஷயம். ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் இது போன்ற நடக்கப் போகிறது. இப்படி ஒரு குழந்தையினுடைய ஆறுதலான வார்த்தைகள் உன்னை நிச்சயமாக நல்ல நிலைக்கு கொண்டு வரும். இந்த ஆறுதல் வார்த்தைகளை சாயப்பா சொல்லப் போவதில்லை, இந்த குழந்தை சொல்லப் போகின்றது. அதே நேரத்தில் என் குழந்தையே, உனக்காக சத்திய வாக்கினை நான் தருவது போல இந்த வாழ்க்கை உனக்கான அத்தனை அதிசயங்களையும் நடத்தி கொடுக்கப் போகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருந்து உனக்கு நடத்தக்கூடிய மாற்றங்கள் இந்த சாயப்பாவின் முன்னால் இன்று உனக்கு நடத்தக்கூடிய விஷயங்கள் என்று இவை எல்லாம் எப்பொழுதும் உன்னை சந்தோஷப்படுத்தி கொண்டே இருக்கட்டும். இனிமேலும் என் குழந்தை, நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் அத்தனையும் அடைந்துவிட வேண்டும் என்று நீ எண்ணுவது உண்மையென்றால் சாயப்பாவை முதலில் புரிந்து கொள். நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் நீ என்னவென்று தெரிந்து கொள். நான் உன் முன்னிலையில் நிற்கின்ற இந்த நேரத்தில் நீ எதிர்பார்க்கின்ற அத்தனையும் உன் வாழ்க்கையாக்கி கொடுக்க நான் துணிந்து விட்டேன்.
ஆகையால் எதை நினைத்தும் கவலை கொள்ளாமல் உன்னுடைய வேலைகளை நீ தொடர்ந்து செய்து கொண்டே வா. உனக்கானது நேரம் நிச்சயமாக வரும். அப்போது உனக்கான வெற்றியும் கூடவே சேர்ந்து வரும். எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும். ஓம் சாய்ராம். நன்றி. வணக்கம்.